அனைவருக்கும் வணக்கங்க. ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை போல் இது நம்ம எப்படி செய்யணும், இது என்ன பலன், எதற்காக இந்த தாந்திரிகம் என்பதையெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாந்திரிக முறையானது எதுக்காகனா, பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் அவஸ்தைப்படக்கூடிய காரணமே தரித்திரம், பீடை போன்ற விஷயங்களால் மட்டுமே நிறைய குடும்பங்களில் அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா தரித்திரம், பீடை என்பது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிடித்தாலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி இந்த தரித்திரம், பீடைகளை ஒடுக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு சரியாக காப்பு கட்டி 3ஆம் பிறை தெரியக்கூடிய நாள். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு காப்பு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த 3ஆம் பிறை தெரியக்கூடிய நாள், அதாவது சந்திர தரிசனம் ஏற்படக்கூடிய நாளில் மாலை வேளையில் நீங்கள் வேப்ப மரம், சரிங்களா, வேப்ப மரத்துக்கு தான் காப்பு கட்டுற மாதிரி இருக்கும். அதை அமாவாசையில் காப்பு கட்டி சந்திர தரிசனம் தெரியக்கூடிய அன்னைக்கு அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை, கொழுந்து இலைகளை பறிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கொழுந்து இலைகளை நீங்கள் எடுத்துக்கணும். சரி, காப்பு கட்டி தான் அந்த இலை எடுக்கணும். அப்போ தான் வந்து பவர். அந்த காப்பு கட்டி இலை எடுத்து அந்த வேப்ப கொழுந்து இலைகளை நல்லா காய வச்சுட்டு அது கூட வெண்கடுகு, செங்கடுகு, குங்குளியம், சரிங்களா, இதெல்லாமே சேர்த்து அதனோட வில்வ இலை, சரி, அதையும் காப்பு கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வில்வ இலையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காப்பு கட்டக்கூடிய நாள் வந்து வளர்பிறையில் தான் காப்பு கட்டணும். சரிங்களா? சந்திர தரிசனம் ஆரம்பித்த நாள்லேருந்து நீங்கள் காப்பு கட்டலாம். காப்பு கட்டி 3ஆம் நாள் வந்துட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி காப்பு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி வில்வ இலைகளையும் காப்பு கட்டி முறைப்படி எடுத்து இதை 5ஐயும் ஒன்று கூட்டி ஒரு பொடி போல் செஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு பொடியாக அரைச்சி அதை தினசரி இல்லை முடியலனாலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை 2 நாளுமே சாயங்கால நேரம் சூரிய அஸ்தமனம் ஆகக்கூடிய டைமில் சரியாக ஒரு 5 மணிக்கு மேலே 7 மணிக்குள்ளே இந்த முறையை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? சாம்பிராணி தூபம், இந்த 5 கலந்த பொடியை சாம்பிராணி தூபத்தோடு நீங்கள் வீடு முழுக்க போட்டுட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பீடை, தரித்திரம், எப்பேற்பட்ட இன்னலாக இருந்தாலும் அது விலகிடும். சரிங்களா? இதை வந்து செஞ்சுட்டு தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும். குறிப்பிட்ட சில நாள்லேயே நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓம் பைரவாய நம, ஓம் சிவாய நம.